கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற தலைப்பு வேதத்தை தியானித்தல். வேதத்தை தியானித்தல். நம்ம கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்திலே 2 பகுதிகளாக விரிக்கப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாடு. அந்த நம்ம இருக்கிறது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் மோசேன்னு ஒருத்தர் இருந்தார். மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவராலே மோசேக்கு இந்த கற்பனைகள், நியாயப்பிரமாணம் என்று அந்த நாட்களிலே நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. அந்த மக்களை வழி நடத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த புஸ்தகம் தான் நியாயப்பிரமாண புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே. அதில் கட்டளைகள் இருக்கும், கற்பனைகள் இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும். அதை என்ன செய்யணும்னா அந்த வார்த்தைகளை கை கொள்ளணும். அது கை கொள்வதற்காக அந்த புத்தகம் கரங்களிலே அந்த டைமில் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று. இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிற வேதாகமம் என்று நம்ம சொல்லுகிறோம். அதில் புதிய ஏற்பாடு இருக்குது. புதிய ஏற்பாட்டுப்படி நம்ம அதன்படி நடக்கணும். நம்மளுக்கு 2 வார்த்தையில் நம்மளுக்கு நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரி, நம்ம வசனத்துக்குள்ள போவோம். யோசுவா 1:8. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இங்கே ஆண்டவர் யோசுவாவிடம் உரையாடுகிறார். மோசே தலைவராக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு சென்றிருந்தாங்க. அவருக்கு வயதாகி அவர் மரித்து போய்விட்டார். அதற்கு பின்பதாக யோசுவாவை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த ஜனங்களை நடத்துவதற்கு யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது யோசுவாவோடு கான்டாக்ட், அவரை தொடர்பு கொண்டு அவனோடு பேசுகிறார். நிறைய காரியங்களை சொல்லிட்டு கடைசியில் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். இப்போ நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமம். அந்த வேதாகமம் தான் நியாயப்பிரமாண புஸ்தகம். ஏன்னா இதில் தான், இந்த வேதாகமத்தில் தான் நம்மளுக்கு எல்லா சத்தியங்களும் இருக்குது, நம்மளுக்கு கட்டளைகள் இருக்குது. சரிங்களா? இப்போ யோசுவாவுக்கு இந்த இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காகனா உன் வழியை, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய்ன்னு போட்டிருக்கு. நான் 3 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பார்த்திங்கன்னா, இப்போ யோசுவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான். ஒரு கூட்ட ஜனத்தை நடத்துவதற்காக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறான். அப்படி தானே? அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம இப்போ நானாக இருந்தால் சரி, இப்போ என்னை ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தலைக்கண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அது எப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி செய்யாதபடிக்கு நம்ம தலைக்கண்ணை பிடிச்சி நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்னா
வெட்கம் உண்டாகும், நமக்கு வந்து நிறைய இந்த மாதிரி அவமானங்கள் உண்டாகும். சரிங்களா? ஆனால் இந்த வேதத்தின்படி நம்ம அதை தியானித்து அதை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். தியானிக்கும் பொழுது நம்மளுடைய இந்த தலைமைத்துவத்தில் வந்து இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுக்கு பிடிக்காது, தலைக்கணம் பிடிக்காது, பெருமை மேட்டுமே பிடிக்காது. நம்ம வசனத்தை பார்க்கலாம். உபாகமம் 17:18 பார்க்கலாம். அதை வாசித்து காட்டுகிறேன். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரன் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலது புறம் இடதுபுறம் சாயாமலும் போட்டிருக்கு. அதில் ஒரு வார்த்தை வந்துச்சுல, மேட்டுமை. நான் இப்போ சொன்னது தலைக்கணம். இப்போ தலைக்கணம்னாலே நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது அந்த மாதிரி. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா இந்த வேதத்தை தியானிக்கணும். இரண்டாவது பார்ப்போம். இரண்டாவது என்னதுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை இதை மக்களுக்கு நான் செய்யணும், இதை நான் செய்யணும். ஒரு ஆர்டர் வச்சுருப்பாங்க, இப்படி இந்த நேரத்தில் இந்த காரியம் செய்யணும், இந்த நேரத்தில் இது செய்யணும், அப்படி ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இதெல்லாம் நம்ம சரியாக செய்யணும்னா, அந்த நாளில் அந்த காரியங்கள்லாம் செய்யணும்னா அதை அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து அது வாய்க்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி செய்யணும்னா நம்ம வேதத்தை வந்து தியானிக்கணும். வேதத்தை தியானிக்கணும், அனுதினமும் தியானிக்கணும். அதன் மேலே நம்ம பிரியமாக இருக்கணும். சொல்லுதில்ல யோசுவால ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், கவனமாக இருக்கும்படி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அதை என்ன சொல்லணும், செய்யணும். வேதத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். தியானிக்கும் பொழுது நம்மளுடைய செயல்கள் வந்து அது காரியங்கள் வாய்க்கும். சரிங்களா? மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதுதான் வேதகம். வேதகத்தில் வந்து நம்ம வேதத்தின்படி நடந்தால் போட்டிருக்கு ஆசீர்வாதம் உண்டு. வேதத்தின்படி நடக்கலைன்னா சாபம் உண்டு. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்குது, சாபமும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எதுக்காக ஆசீர்வாதம்னா, அந்த வேதாகமத்தை நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் தியானித்து நம்ம செய்யும் பொழுது அது வந்து ஆசீர்வாதம். நம்ம அதை தியானிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து அதில் வந்து சாபத்தை தான் நம்ம பெறுவோம். நம்ம தியானித்தால் தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக நம்ம செய்ய முடியும். ஆசீர்வாதத்தை அதுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் மூன்றாவது. நமக்குள்ளே நம்ம ஒரு உயர்வு இருக்கோம்னா நம்மளுக்குள்ளே தலைக்கணம் வரக்கூடாது. நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யணும்னா நம்மளுடைய வேதத்தை தியானம் செய்யணும். நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னா நம்மளுடைய வேதத்தை தியானம் செய்யணும். தியானிக்கும் பொழுது தான் ஆவியானவர் நமக்குள்ளே நம்ம இடைப்படுவார். நம்ம என்ன செய்யலை அதை நம்ம வந்து அறிய முடியும். நம்ம இப்போ தலைக்கணம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம செய்கிறது நமக்கே தெரியாது. யாராவது சொன்னால் கூட நான் செய்கிறது சரி அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம போயிடுவோம். அதனால நம்மளுடைய வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நம்மளுடைய காரியத்தை நம்ம சரியாக செய்ய முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.